நான் உங்கள் வணக்கம் பிரபு. இன்றைக்கி நம்ம அரிசி விருந்துன்ற பிளேலிஸ்ட்டு கீழே ரொம்பவே சூப்பரான சுவையான காடை பெப்பர் கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ அரைக்க வேண்டிய பொருள்னால் பட்டை, லவங்கம், சோம்பு. இதை போட்டு நம்ம மசாலாவாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நம்ம எந்த பேனை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயம், அதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சேர்த்தா போதுமான அளவு. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதும் அதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்ததை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. வதங்கினதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். இப்போ நான் இந்த 1/4 கிலோ கறிக்கு 1.5 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். அதே மாதிரி நம்ம காடையை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக காடை ரெடி ஆயிடுச்சு. அங்கே தக்காளி வதங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி வதங்கினதோட இந்த காடையை சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நம்ம வீட்டு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இந்த வீட்டு மிளகாய் தூள் எப்படி செய்யணுன்றது வீடியோலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மேலும் கீழமாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர தெரியுது. ஸோ நம்ம நல்லா கிரேவியாக பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதாவது கிரேவி. இப்போது கறி வேகணுன்றதுக்காக நம்ம குக்கரில் மாற்றிக்கிறோம். ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் வர மாதிரி வச்சிடலாம். கறி வேகத்துன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ 3 விசிலோ 5 விசிலோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ விசில் வந்துருச்சு. விசில் இந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லாவே கொதிக்கிறது நமக்கு தெரியுது. இன்னும் இந்த டென்சிட்டி குறையில, அதனால் மறுபடியும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறாங்க. ஸோ இந்த சூடு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தீயில இந்த டென்சிட்டி குறைஞ்சி நல்ல கிரேவியாக மாறும். இப்போ பாருங்கள், பெப்பர் சேர்த்துடலாம். நான் இதில் 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன்.
டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான காடை பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ரொம்பவே அசத்தலாக இருக்கும். ரைஸுக்குமே வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நம்ம டிஷ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வணக்கம் பிரபு. பை பை, டேக் கேர்.